வணக்கம். இன்று நாம் செல்லப்போவது ஒரு சாதாரண சாலை பயணம் அல்ல. நினைவுகளும் வரலாறும் கடற்காற்றும் மனிதர்களின் அன்பும் ஒன்றாக கலந்த ஒரு அழகிய பயணம். யாழ்ப்பாண நகரத்தை விட்டு நமது வாகனம் மெதுவாக முன்னேறுகிறது. காலை சூரியன் கடல் மேல் பொன்னிற ஒளியை பரப்புகிறான். கடற்காற்று முகத்தை வருடுகிறது. நமது முதல் பாதை பண்டத்தரிப்பு. இங்கே சாலைகள் கதைகள் பேசுகின்றன. வயல்கள், மரங்கள், உழைக்கும் மக்கள். ஒவ்வொரு காட்சியும் வாழ்வின் எளிமையை நினைவூட்டுகிறது. கவிதை. மண்ணின் மனம் மனதை நனைக்கும், மக்களின் புன்னகை உயிரை மலர்க்கும். யாழின் மண்ணில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் ஒரு நினைவு. பயணம் தொடர்கிறது. அடுத்ததாக அல்லை பெட்டி கடலை அணைத்தபடி நிற்கும். இந்த ஊர் மீனவர்களின் உழைப்பையும் கடலின் கருணையையும் மனிதர்களின் நம்பிக்கையையும் சொல்லுகிறது. அலைகள் கரையில் முத்தமிடுகின்றன. படகுகள் மெதுவாக ஆடுகின்றன. பறவைகள் வானில் வட்டமிடுகின்றன. கவிதை. அலை வந்து கரையை தொழுவும், அன்பு வந்து இதயத்தை தொடும். கடல் சொல்லும் ஒவ்வொரு இசையும் வாழ்க்கையின் புதிய பாடம். இப்போது நமது பயணம் வேலணை. பாலங்களால் இணைக்கப்பட்ட அழகிய தீவு. பனை மரங்கள் வரிசையாக நிற்கின்றன. காற்றில் உப்பு மணம் கலந்திருக்கிறது. குழந்தைகள் விளையாடும் சத்தம், கோயில் மணி ஓசை, சைக்கிளில் செல்லும் மக்கள். இதுவே வேலணையின் உயிர். கவிதை. பனை நிழலில் பிறந்த கனவு, கடல் காற்றில் வளர்ந்த நினைவு. வேலணை என்ற பெயர் கேட்டால் இதயம் முழுதும் இன்பம் மலரும். பயணம் இன்னும் தொடர்கிறது. புங்குடுதீவு. அமைதி, அழகு, இயற்கை, இவை மூன்றும் சேர்ந்தால் அதுதான் புங்குடுதீவு. நீலக்கடல், வெண்மணல், மீன்பிடி வாழ்க்கை, சிறிய வீடுகள், அன்பான மனிதர்கள். கவிதை. அலைகள் பாடும் அமைதியில் ஆன்மா கண்டது ஓர் ஓய்வு. புங்குடுதீவு என்ற பெயரிலே புன்னகைக்கிறது என் நினைவு. இப்போது நமது பயணத்தின் இறுதி தலம் நைனாதீவு. படகு பயணம். கடலின் நடுவே வீசும் தென்றல். தூரத்தில் தெரியும் தீவு. இந்த நிலம் பலருக்கு பக்தியின் அடையாளம். பலருக்கு சிறுவயது நினைவு. பலருக்கு மன அமைதி. கவிதை. அலைகள் தாண்டி வந்தாலும் அன்பு மட்டும் கரை சேரும். நைனாதீவு மண்ணை தொட்டால் நெஞ்சம் என்றும் நிம்மதி காடும். இன்று நாம் கண்டது சாலைகள் மட்டுமல்ல, மனிதர்களின் வாழ்க்கை, தமிழர் பண்பாடு. கடலோடு கலந்த ஒரு வரலாறு. இந்த பயணம் முடிகிறது. ஆனால் இந்த நினைவுகள் ஒருபோதும் முடிவதில்லை. நன்றி. மீண்டும் ஒரு புதிய பயணத்தில் சந்திப்போம். ஹே.
கரை சேரும். நைனாதீவு மண்ணைப் பட்டால் நெஞ்சம் என்றும் நிம்மதி காடும். இன்று நாம் கண்டது சாலைகள் மட்டுமல்ல, மனிதர்களின் வாழ்க்கை தமிழர் பண்பாடு. கடலோடு கலந்த ஒரு வரலாறு. இங்கு பயணம் முடிகிறது, ஆனால் இந்த நினைவுகள் ஒருபோதும் முடிவதில்லை. நன்றி, மீண்டும் ஒரு புதிய பயணத்தில் சந்திப்போம். இன்னும் தொடர்கிறது. புங்குடுதீவு அமைதி, அழகு, இயற்கை, இவை மூன்றும் சேர்ந்தால் அதுதான் புங்குடுதீவு. நீலக்கடல், வெண்மணல், மீன்பிடி வாழ்க்கை, சிறிய வீடுகள், அன்பான மனிதர்கள், கவிதை அலைகள் பாடும் அமைதியில் ஆன்மா கண்டது ஓய்வு. புங்குடுதீவு என்ற பெயரிலே புன்னகைக்கிறது என் நினைவு. இப்போது நமது பயணத்தின் இறுதி தலம் நைனாதீவு. படகு பயணம், கடலின் நடுவே வீசும் தென்றல், தூரத்தில் தெரியும் தீவு. இந்த நிலம் பலருக்கு பக்தியின் அடையாளம், பலருக்கு சிறுவயது நினைவு, பலருக்கு மன அமைதி. கவிதை அலைகள் தாண்டி வந்தாலும் அன்பு மட்டும் கரை சேரும். நைனாதீவு மண்ணைப் பட்டால் நெஞ்சம் என்றும் நிம்மதி காடும். இன்று நாம் கண்டது சாலைகள் மட்டுமல்ல, மனிதர்களின் வாழ்க்கை தமிழர் பண்பாடு. கடலோடு கலந்த ஒரு வரலாறு. இங்கு பயணம் முடிகிறது, ஆனால் இந்த நினைவுகள் ஒருபோதும் முடிவதில்லை. நன்றி, மீண்டும் ஒரு புதிய பயணத்தில் சந்திப்போம். வணக்கம். இன்று நாம் செல்லப் போவது ஒரு சாதாரண சாலை பயணம் அல்ல. நினைவுகளும் வரலாறும் கடற்காற்றும் மனிதர்களின் அன்பும் ஒன்றாக கலந்த ஒரு அழகிய பயணம். யாழ்ப்பாண நகரத்தை விட்டு நமது வாகனம் மெதுவாக முன்னேறுகிறது. காலை சூரியன் கடல் மேல் பொன்னிற ஒளியை பரப்புகிறான். கடற்காற்று முகத்தை வருடுகிறது. நமது முதல் பாதை பண்டத்தரிப்பு. இங்கே சாலைகள் கதைகள் பேசுகின்றன. வயல்கள், மரங்கள், உழைக்கும் மக்கள். ஒவ்வொரு காட்சியும் வாழ்வின் எளிமையை நினைவூட்டுகிறது. கவிதை மண்ணின் மனம் மனதை நனைக்கும், மக்களின் புன்னகை உயிரை மலர்க்கும். யாழின் மண்ணில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் ஒரு நினைவு. பயணம் தொடர்கிறது. அடுத்ததாக அல்லை பெட்டி கடலை அணை